நான் ஒரு எளிய ஒன்றை கொண்டு தொடங்க பரிந்துரைக்கிறேன். எனக்கு ருசியான பாஸ்டாவை தயாரி. அது முடிந்துவிடும். ஆனால் நான் முடியாது. ஆனால் கவலை இல்லை, நான் ஏதாவது யோசிப்பேன். இது மிகவும் எளிதாக செய்யப்படும் போல் தோன்றுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஸ்பகெட்டியை கோதுமை நீரில் ஊற்றுவதுதான். இந்த பானைக்கு அவை மிக நீளமாக இருக்கின்றன. நாமே அதை அதிகமாக நழுவ விட வேண்டும். இதை செய்வதற்கு மிக எளிதான வழி உங்கள் கைகளை உபயோகிப்பதுதான். ஸ்பகெட்டியை தவாவின் சுற்றிலும் பரப்புங்கள். ஸ்பாகெட்டி தென்காடாடிகள் ஃபாலி பொருளாயிருந்தவும் சரி, சிறந்த ஸ்பாகெட்டி என்று உங்கள் சாந்த கைகளால் செய்யப்பட்ட ஸ்பாகெட்டி தான். என் உணவகத்தில் நான் அப்படியான பாஸ்தாவையே வழங்குகிறேன். உண்மையில் இது ஒன்றும் சிக்கலானதல்ல. முக்கியமானது உங்கள் வேலையை நேசிக்க வேண்டும். ஸ்பாகெட்டி சமைக்கும் போதும் இதயம் கொண்டு செய்யுங்கள். அட்டிக்கு மாவு உண்டு செய்து அதிலிருந்து ஸ்பகெட்டி சமைக்கலாம். அதை ஒரு அபூர்வமான கரும் நிறமாக செய்ய நான் சிறிது காலனியின் நிறம் சேர்க்கிறேன். அதை நேரமிடுவோம். அடடா, இது ரொம்ப நீளம். அதுக்கும் இது இரண்டு எல்லாமே எளிதாக செய்ய முடியும். என்ன இதுவா எல்லாம்? பாத்தீங்களா, இது நேரமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட மாவில் இருந்து நம்ப முடியாத அளவுக்கு ருசியான ஸ்பெகட்டி அமைக்கும். ஆகவே மாவை நன்கு உருட்டி எடுக்க வேண்டும். அப்ப பண்ணுவோம். சகாப்பன் ஸ்டப்பா கத்திய சாவுடைய தீது அவரை மெல்லிய துண்டுகளாக வெட்டணும். பாருங்க, சப்பன் அதை ஒரு பாத்திரத்துல போடலாம். ஒரு சில நிமிடங்கள் உங்க வாழ்நாளிலேயே சிறந்த ஸ்பாகெட்டி தயாராகிவிட்டது. ஒட்டக சிவிகள் பொரிக்க நேரம் வந்துவிட்டது. அவை பாஸ்தாவிற்கு நுட்பம் சேர்க்கும். இது மிகவும் விலை அதிகம். ரென்னி, நீ என்ன செய்கிறாய்? கெட்சப் இரசிகம். எனக்கு அது பிடிக்கும். இங்கே என்ன நடக்கிறது? டாமினேட் என்ன பண்ண இரண்டு போற? வழி. நான் நூடுல்ஸ் பாத்திரத்திலிருந்து எடுக்க முயற்சிக்கிறேன். அது எந்த விதமாகவும் பிளேடின் மீது விழ வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஸ்பெகட்டியை கொஞ்சம் அதிகமாக சமைத்து விட்டீர்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் ஸ்பெகட்டியை முடித்து விட்டேன். பாஸ்டாவை மிகவும் வேகமாகவும் சுவையாகவும் செய்வதற்கான ஒரு வழி உள்ளது. இதற்காக ஒரு பெட்டி கொரியன் பொரோரோ நூடுல்ஸ் தேவை. இது சுவையோடு மட்டுமல்லாமல் மிகவும் பார்வையாளரையும் கவரக்கூடியதாக உள்ளது. ஆஹா, என்ன குலைச்சல்! நீ எனக்கு பொறாமைப்படுகிறாய். ஆனாலும் என் பாஸ்தாவை தேர்ந்தெடுப்பார். வாவ் வாவ், நான் இப்போதைக்கு இந்த கருப்பு ஸ்பெகட்டி உண்டு பார்க்கிறேன். இது போல ஒன்று நான் முன்னர் பார்க்கலாம். அருவருப்பாக இருக்கிறது. இதை யாராவது உண்கிறார்களா? நடுப்பகுதி மிகவும் சாதாரணமாக தெரிகிறது. கெட்சப்புடன் ஸ்பெகட்டி நிச்சயமாக நான் இதற்கு விரும்புகிறேன். இது மிகவும் எளிமையானது. இருப்பினும் இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இப்போது நம்முடைய நூடுல்ஸை ஊற்ற வந்தாச்சு. பாகுவின் சுவை எப்படி இருக்கும் பார்ப்போம். முக்கியமான விஷயம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஐயா, இது ஏன் இவ்வளவு காரமாக உள்ளது? என்ன ஒரு பயம்! ஆனால் இது மிகவும் அருமையாக இருந்தது. நான் காரமானதை விரும்புகிறேன். ஆப்பிள், உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். இந்த முறை எனக்கு அற்புதமான ஒரு மாடு செய்யுங்கள். என்ன காத்திருக்கிறாய்? தொடங்குவதற்கான நேரம் வந்துச்சு. இருண்டிருக்கும். என்னால் கைப்பற்ற முடியும் என்று நினைக்கிறேன். எல்லாம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் பால் கொண்டு துவங்க வேண்டும். அது மென்மையாக சூடாக வேண்டும் என்பதற்காக கடாயில் ஊற்ற வேண்டும். அதில் காக்காவை அடுத்து ஊற்ற வேண்டும் மற்றும் அதை மெதுவாக கலக்க வேண்டும். காக்காவோட சாக்லேட் சேர்க்கிறேன். இது மிகவும் சுவையானதாக மாறிவிடும். அதுவே எனது ரகசியம். அப்புறம் ஒரு பயணத்துக்கா இந்த
10.6 is hard 12 pins by Host Marty. Oh, no. Lee. So the stomach melting is 4 out of 6. சுவையாக உள்ளது. ஆமா, முழு அறையும் துர்நாற்றம் அடிக்குது. பாட்டி, உங்க சமையல் முறை நிச்சயமா மோசமல்ல. ஆனா நீ ஏன் இவ்வளவோ சீக்கிரம் நிறுத்தின? கிரீம் என்னாச்சு? கிரீம் சொன்னால் சுவையா இருக்கும். இதனை செய்யலாம். ஆகவே குழந்தையாக நடிக்காதே. இப்போது இதை கலக்கப் போகிறேன். மிகச்சரி, தொடர்ந்து போவோம். சலங்கோட்டு அந்த கிரீமால் அலங்கரிக்கிறேன். கிரீமின் மனித மார்ஷ்மெலோக்கஸ் வச்சு விட்டால் இது இன்னும் சுவையானதாக தோன்றும். பண்ணலாம். நாம் டோனாரே இருக்குது இப்ப. என்னை சொந்தரி கஷ்டப்படணும். இங்க விருது பகடித்துக் கொள்ளலாம். கலாயக்களையும் சேர்க்கவே விரும்புகிறேன். ஆகவே ஒரு மாட்டை கலாயக்களால் அழகுபடுத்துவேன். இது முடிவு இல்லை. ஏன் ஒரியோ முறுக்கிகளையும் சேர்க்க கூடாது? அவற்றின் சுவை மிக அருமை. சேர்த்து விடுங்க. பத்தி சொல்ல வேண்டாம். அதுவே எனக்கு பிடிக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். பார்ப்போம். டோம், உன் கேகயா நிச்சயம் குளிருக்கு பொறுப்பாக இருக்கிறது. நான் இதிலிருந்து தொடங்குவேன். இது அமானுஷ்யமாக சுவையாக உள்ளது. அடுத்த எதிர்பார்த்தவர்கள் அதைவிட குறைப்பாக இருக்க மாட்டார்கள் என நம்புகிறேன். அப்போது எனக்கு மிகவும் பிடித்த பாட்டியின் கேகயாவை முயற்கிறேன். பாட்டி, மன்னிக்கவும், ஆனால் டாம் நிச்சயமாக சிறந்தவர். கடைசி போட்டியாளர் விட்டு போனார். இந்த சாக்லேட் கோகோவையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் நான் எதை தேர்வு செய்ய வேண்டும்? எனக்கு டோமின் பதிப்பு மிகவும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது எனக்கு சிப்ஸ் செய்ய வேண்டும். நீங்களால் அதை செய்ய முடியும் என நம்புகிறேன். சிப்ஸா? நான் முடிச்சிடுவேன். சிப்ஸ் பொதுவாக எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? முறை இல்லை. சாப்பிடுவது. நான் வெறுமனே மன்னிக்கவும். நான் உண்மையிலேயே முட்டாள். டோம், நீ முதலில் உருளைக்கிழங்கை தோல் அரச வேண்டும். It's the surprise and curial Malmalak Fairbrace. பைசி ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் மெல்லிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். அது உண்மையான சிப்ஸை போல இருக்க அவை எவ்வளவு சிறப்பாக உள்ளன என்பதை பாருங்கள். ஓ, நீங்க அதை வறுக்க முடியாது. அப்படி சிப்ஸுகளோ குருமையா இருக்கும். எல்லாத்தையும் கிடைச்சு அவருக்கு இது போல் ஒரு விஷயத்தையே முன்னர் செய்து பார்த்ததே இல்லை. சாதாரண கத்தியால் உருளைக்கிழங்குகளை சீவ முடியும் என்று தெரிய வந்தது. அருமை. டாம், என்ன செய்கிறாய்? குப்பை போடாதே. நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என நினைக்கிறேன். நான் எல்லாரையும் சிறப்பித்தேன். சரி, என்னுடைய பிடித்த பகுதி இப்போது உருளைக்கிழங்குகளை மெல்லிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். எண்ணெயில் காசு சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்கிறேன். எனது உச்சகட்டத்தில் யோசித்திருந்தால் நான் அந்த இடத்தில் உருளைக்கிழங்குகளை கொட்டி இருப்பேன். டோம், எண்ணெய் கூடுதலாக இருக்கிறது. எனவே சிரிக்குது. ஆம், நீ சிப்ஸ் பண்ணது எப்படின்னு தெரியல. பட் நான் கேட்க்கு உண்மையான நாசோஸ் பண்ணுவேன். இசைகசர் அவுக்காச்சோளம் டாடில்லாவை பெற்று எஸ்ஐ மூவன்களை வெட்டவும். அசலை ஒரு வாணலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி இந்த மூவன்களை அதில் பொரித்து கொள்ளவும். அவை பொரிந்து உண்மையான நட்ஷோஸ் ஆக மாறும். நீங்கள் அவதை வெளியே எடுக்கலாம். அற்புதமாக மாறியுள்ளன. இப்ப நாசோஸ தட்டிட்டதில் அழகா பரப்பணும். சாஸாக நம்ம சில சீஸ் பயன்படுத்தலாம். அதனால் நாசோஸ் இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலும் கொஞ்சம் எலுமிச்சை சாறும் சேர்த்தால் அது குளிர்ச்சி தரும். நன்றி. அதை Overweight, realm Olivia ring to the friends.
சரியாகவே ஏட் அதை விரும்புவாளா என்று நம்புறேன். நிமிடம், எங்கிருந்து இந்த எரிந்த வாசனை வருகிறது? டாம், என்ன செய்தாய்? ஒரு நொடி சிப்ஸை பற்றி யோசிக்கவில்லை. இப்போது கேடுக்கு இந்த அதிகம் சுட்டது தர வேண்டும். துக்கப்படாதே, அவளுக்கு பிடிக்கலாமே. தாண்டி இருக்கிறேன் என்று கெட் அறிய மாட்டார். பூர்த்தியாக நான் செய்துவிட்டேன். என்ன செய்ய வேணும் தெரியலை. வாங்க. ஒருவர் மாறாக எல்லாம் மிகவும் அருமையாக தெரிகிறது. டாம், பாரம்பரியப்படி உன்னுடைய விருந்து முதல் சுவைக்கிறேன். அதுவும் ஏற்கனவே இது நான் மீதேன் உக்குவையான வெற்றியுடன் சாண்டவிக் தூள் போன்றது. பயங்கரமானது. சமையல்காரர் என்ன தயாரித்திருக்கிறார்கள் என்று ஆவலாக இருக்கிறேன். நேரடியாக சொன்னால் நான் ஒருபோதும் உண்மையான நாசோஸ் சாப்பிட்டதில்லை. உஃபு, எனக்கு அவை பிடிக்கவில்லை என்று தெரிகிறது. நான் அவைகளை விரும்பவில்லை. பாட்டி, முயற்சிக்க ஒரே ஒரு பதிப்பே மீதம் உள்ளது. எவ்வளவு சுவையாக இருக்கிறதே பாட்டி, நான் இதைத்தான் ரசிக்கிறேன். இந்த முறை நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். சிறப்பாக இருக்கிறது. எனக்கு தோணுகிறது நான் முடிவில்லா சாக்லேட்டை உருவாக்கப் போகிறேன். அது ஒருபோதும் குறையாது. உங்க கிண்ணத்தில் போதுமான பொருட்கள் உண்மையில் இல்லை என உணர்கிறேன். இல்ல, நீ ஒன்றையும் இரகசியமாக்குவா. நான் எல்லாம் தயாரா? அச்சச்சோ, சாக்லேட்ல ஏதோ பிரச்சனை இருந்தது போல் தெரியுது. அது நகர்கிறது. வாவ், நமக்கு சாக்லேட் வெடிப்பு கிடைச்சது. உன் முகம் முழுவதும் சாக்லேட். நீயும் அது வினோதமாக இருக்கு. எனது ஐபோனும் சாக்லேட் பாரில் போல் பழுப்பு நிறமாக மாறிவிட்டது. இது சாக்லேட் ரொம்ப ருசிகரம். உக்ரிங் தாங்க, நீ எல்லாம் என்னடி பழி பேசுற? நானும் முயற்சி பார்க்கிறேன். அது அற்புதம். வாவ், பாத்து, நேர்மறை பொண்ணு. நன்றி. வாவ். என்னிடமும் அதேதான். நாமில் ஒருவர் சாக்லேட் வச்சிருக்க முடியும். என் கல் ரொம்ப சுவையாக மூடுகிறது. எனவே அது எனக்கு இருக்கும் என நம்புகிறேன். அதை முயற்சி செய்யுங்கள். எனக்கு சாக்லேட் கிடைச்சது. எனக்கு தங்கம் அவசியம் இல்லை. என்னிடமா ஒரு சாக்லேட் பார் இருக்கிறதா? உறுதியாக அறிய விரும்புகிறேன். ஓ, உங்களுக்கு பிடிச்சதா? இது சாக்லேட்டா? இல்லை, எனக்கு என் முழு பற்களும் உள்ளன என்பது எனக்கு தெரியும். அதில் கடிக்கிறது. ஆமா, நீ கொஞ்சம் சேதம் பண்ணுக்கிறேன். ஆனால் கவலை வேண்டாம், எனக்கு நிறைய ஒரு திட்டம் இருக்குது. இது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் பல் வைத்தியம் பற்றி பயிற்சி பெற்றிருக்கிறேன். வாயை அகலத்துல நான் நன்றாக சரி பண்ணுவேன். பயன்படுத்தி தான் செய்வேன். மிக்க நன்றி. உங்களுக்கு செல்வாக்காக உள்ளது. இதுவெல்லாம் நாளைய வேலை. இந்த ஃபர்ஸ்ட் டைம் அலெக்ஸ் நம்ம கொஞ்சம் மூடுறதே லிவ்ஸ் சிமிலர் சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, இது எழுது. ஓ இல்லை, எனக்கு கார மிளகாய் வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை நான் மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று நம்புகிறேன். அதை அவர் பார்க்கட்டும். சரி, உங்க மூடிய உயர்த்துங்கள். எனக்கு ஒரு சாக்லேட் மிளகாய் இருக்கிறது. இல்லை, எனக்கு உண்மையான ஒன்று இருக்கிறது. அது காரமா இருப்பதில்ல, ஆனால் அதை நீங்களே தெரிஞ்சிருந்தீர்கள். நான் என் இனிப்பு மிளகாயை சுவைக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிகிறது, நான் தானே அடுத்தவன். சமாதானம். அது வித்தியாசமா இருக்குது. அது மிளகாய் காரமா இல்ல. பாரு, இது சாக்லேட் நினைஞ்சிருக்குது. காத்து பார்ட்டி, உனது சரிதானா? மிளகாய் என்ன சொல்லுவேன் தெரியல. என்னிடம் நான் நினைக்கின்றேன் கொஞ்சம் தண்ணீர் இதுக்கு சரியாக இருக்கும். இது சூடான நீர். மன்னிக்கவும். உதவிதான். இங்கு நான் ஒரு முழு பக்கெட் பால் உங்களுக்காகவே கொண்டு வந்தேன். சிறிய ட்ரைட்கள். நான் ஏற்கனவே நன்றாக இருந்தேன், அலெக்ஸ். ஒரு பப்பட் குழு. இவ பழுப்பு குறைப்பு மிக அருமை. உண்மையானவை என்று நினைக்கிறது விசித்திரமாக இல்லை என்று நினைக்க முடியுமா? அதில் ஒன்றாவது சாக்லேட் இருக்க வேண்டியதில்லை என்ன? நான் என் ஒன்றை முயற்சி செய்தேன். அது உண்ணத்தகுந்ததாக இல்லை. பாருங்கள், அதில் கேள்விக்குறி வரையப்பட்டுள்ளது. சுவாரஸ்யமானது. என்னுடைய இதிலும் ஒன்று இருக்குது. நிற்க வையுங்கள். அதுதான் நான் பேசிக் கொண்டிருந்தது. எனக்கு ஒரு பொம்மை இருக்கு. சாக்லேட் காக். பச்சல் சிங்கரிமா கொண்டுள்ளே. சிதி ஒரு கனவு நனவாகும். பால் சாக்லேட். இன்வெஸ்ட்மானது.
ஓ ஹேண்டி சாக்லேட் ஒன்று என் பாப்படத்தை அணைக்க சுமப்படியும் கழிவறைக்கு செல்ல வேண்டும். இது ஒரு சீரான ஆச்சு. இதுல நான் என் சாக்லேட்டை ஊற்றி ஒரு குளிர்ந்த பார் பெற முடியும். அனுப்புறதுக்கு ஒரே விஷயம் மட்டுமே இருக்குது. முடிஞ்சது. இப்போது எனக்கு அற்புதமான சாக்லேட் பாப்பெட் உள்ளது. எனக்கு ஒரு பெருச்சுக்கு முயற்சி செய்ய விடுங்க. என்ன நடக்கலாம் செய்? நீ எங்க கூட இருந்து அதிகமா பொறாமைப்படாமல் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் பேராசைக்காரர். என்னால் ஏனோ இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களிடம் கோபம் இருக்கிறது. அதை என் பாபட்டிலேயே ஊற்றலாம். பார்பி செய்த அதே வழிமுறைகளை பின்பற்றினால் போதுமான. அவருக்கு 4 கிடைச்சதை விட சிறந்தவை அவருக்கு கிடைக்காது. இனிய இரவு. அதை பார்ப்போம். நீங்கள் செய்திருப்பீங்களா? அப்படி அர்த்தம் செய்யல. என் சுவையான கோகா கோலா பாப்சிகள் அதிநீவிரமாக சாப்பிட தயாராக இருந்தேன். நான் அது வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆமாம், நான் ஃபங்க்ஷன்ஸ் கொள்ளலாம். அதுக்கப்புறம் அந்த பொருள் ரொம்ப ஒட்டிக்கொள்ளுது. நான் சாக்லேட் சாப்பிட விரும்புகிறேன். நீ செட்டா செய்ய முடியாததால நானே எடுத்துக்கொள்கிறேன். சரி, உனக்கு தெளிவாக எனது உதவி தேவை. அது புகழ்ச்சியாக இருந்தது என்ன நினைக்கிறேன். 2 மிகச் சிறப்பு. ஒரு காக்டஸ். என்னை வேற என்ன தேவை? என்னிடமும் ஒரு காக்டஸ் இருக்கிறது. வாவ், முட்களோட. அரிரி, அந்தவைகளை மிகவும் கூர்மையாக இருக்கிறேன். அப்படியே நீ ஜியோஸை பார்த்துக்கொள்ளும் போது நான் ரொம்ப கணா இருக்கணும். அருமை. நானே எனது ஊசிகளை சாப்பிட போறேன். சுவையானது. இவை முழங்கள் அல்ல, இவை சிறிய குக்கி துண்டுகள். இது என்னுடைய கடைசி ஒன்று. முதலில் நான். அடடே, இப்படி அது போன்றவை அதிகம் இல்லை. நல்லது, எனக்கு இன்னும் என் காக்டஸ் உள்ளது. இது அதிசயமாக அதிகமாக சாப்பிடுங்கள். அமைதி. அவர் இந்த காண்டூர் உண்மையானது. எனவே அது எளிதா இருக்காது. ஆனால் என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறதா? இந்த ஊசிகளும் என்னை அறுத்து விடாமல் பாதுகொள்ள நான் அவற்றை சறுக்க வேண்டும். ஆனம், அவங்கள் அனைவரும் நேராக பின்னால் பறந்து வருகின்றனர். சுத்தனைக்கு நான் கவனிக்கல. என்ன முன்னால் ஒரு கரும்புள்ளிகள் இல்லாத கற்றாழை உள்ளது. ஃபலிக்ஷா, ஏன் அதை கடித்து உறிஞ்ச வேண்டும்? அதிலிருந்தே சுவையாக சாறு பெற முடியுமானால்? சாறு, அதுக்கென எனக்கு ஒரு சிறப்பு உபகரணம் கூட உள்ளது. இது மோசமாக இருக்கிறது. நான் ஒரு சிப்பை குடிக்க விரும்புகிறேன் என்று செய்துவிடு. அனைத்தையும் பெற்றுக்கொள். ஐயோ, நான் இருக்க போறேன். நான் உனக்கு அது அருவருப்பானது என்று இது நடக்கிறது. நான் யோசித்து பார்த்த கெல்ஃபன் ஜோஸ். அரே, ஒரு புதிய ஐபோன். உனக்கு உண்மையான ஒன்று இருந்தா எனக்கு சாக்லேட் ஒன்று இருக்குது. இது 100% சாக்லேட். பாருங்க, இது உலகின் முதல் வளைந்த ஐபோன். மேலும் இது தின்பதற்கையாகவும். உன் சாக்லேட் ஐபோன் எனக்கு கிடைச்சதையும் விட somehow நல்லதா? இல்ல. குள் என்பது எப்பொழுது உங்க போனை பயன்படுத்தி காண்டி தோன்ற செய்யலாம் என்பதில் தான் உள்ளது. எனக்கு வேண்டியது எல்லாமே என் தட்டுல இருக்கும். அதை நான் தான் முயற்சி பண்ணலாமா? அது இல்லை. நான் எனக்கே இன்னும் அழகாக விரும்புகிறேன். ஓ, நான் ஒரு கரப்பான் பூச்சி சாப்பிட விரும்பல. அலெக்ஸ், உனக்கு இதோ. நானும் முன்னர் இல்ல என்றதுக்கு மன்னிக்கவும். நன்றி என்றார். இல்ல, வெறுக்கத்தகுந்தது. என்ன ஒரு கனவு. அலெக்ஸ், இது உன் தலைமேல். இல்லை, உன்னை என் மேல சாப்பிட நான் சம்மதிக்க மாட்டேன். விலகி. இப்போது அது மறைந்து விட்டது. இன்றைக்கும் நடந்ததை மறந்துவிட வேண்டாம் என்று நினைக்கிறேன். பார்பி, பாரு, இது நன்றாக இருக்கின்ற கேமரா. எனது படம் எடு. நல்லாகவே திறந்து இருக்கிறது. நீ என்ன ஒரு புகைப்படம் எடுக்கிறாய்? சரி, இங்கு ஸ்திராக இருக்கிறீர்கள். என்ன முகம்? என்ன? எனக்கு காண்பி.
என்ன இது உன் தவறு. நான் உங்களின் நல்ல படம் எடுத்தேன். கவலைப்பட நேரமில்லை. எனக்கு ஒரு சாக்லேட் கேமரா இருக்குது. அதை நீங்க பாத்தீங்களா? அது என் கண்ணாடிய சாக்லேட் ஆக்கி விட்டது. பிடித்ததன் போல. ஆனால் நான் மகிழ்ச்சியுடன் அவற்றை பருகுவேன். நீங்களும் எனக்கு சாந்தமா இருக்கவும் விட மாட்டீங்க. உங்களை மறந்து விடுகிறேன் நண்பா. என் செருப்பு சாக்லேட்டா மாற்றுவேன். ஹலோ. இப்போ ஒரு டன் ஷூ தான் எங்களுக்கு உள்ளது. ஆனா இது மிகவும் விலை மதிப்பு. அத்தி, கொஞ்சம் சாப்பிடலாமா? தயவு செஞ்சு நான் உங்களுக்கு என் கேமராவை தர்றேன். ஓ, ஒப்பந்தம் இல்ல. அப்போ உன் பைகை திருடுகிறேன். நீ அவ்வளவு துணிவில்ல. குளிர்ச்சி. என்ன நடந்தது? அப்படியா? நான் அதை எதிர்பார்க்கல. ஆனா அது எனக்கு சுகமா உள்ளது. இவ்வளவு ருசியாக இருக்கும் என யாருக்கு தெரியும்? ரொம்ப பிடிக்கும். நான் முழு நாள் அமரலாம் அல்லது இதனால் சண்டையிட கற்றுக்கொள்ளலாம். நான் இப்படியா ஆமை. காலை வணக்கம். நான் மருத்துவ பரிசோதனைகளை நடத்த வருகிறது. முதல்ல பிகேஎஸ்எஸ்ஸில் உள்ளதை எனக்கு காண்பிக்கவும். இல்ல, நாங்க டாக்டர்கள் வேணாம். போங்க, எனக்கு பரிசோதனை செய்ய வேணும். நீங்கள் என்னை சித்திரவதை முகாமிற்குள்ளே அனுமதிக்க விரும்பவில்லை என்றால் இந்த வேம்பல்களின் மூலம் உங்களை சரிபார்க்க வேண்டியிருக்கும். உங்க பாவாடையை கழற்றுங்கள். எனவே சிறைச்சாலை காவலரை சரிபார்க்கவும். அவர் நோயுற்றவர் போல இருக்கிறார். அவர் தான் மறுபடியும் சோதனை பண்ணுங்க. எனக்கு வயிற்று வலிக்குது. எனக்கு அவனை உண்மையிலேயே கடுமையாக உடம்பு சரியில்லைன்னு தோணுது. நான் உங்களை எரிச்சலேற்ற மாட்டேன். அது ஒரு தனிப்பட்ட விஷயம். நான் உன் செல்ல பிராணியை கொண்டு வந்தேன். நான் எதையாவது குழப்பிவிடவில்லை என்று நம்புகிறேன். நல்லா இருக்கின்றதா? அது நீ விரும்பியதல்லவா? என்ன? இல்ல, அது ஒரு பூனை. என்ன இது? சரி, நான் கொஞ்சம் குழப்பத்தில் உள்ளேன். ஆனால் கவலைப்படாதீர்கள், நான் மீண்டும் வருவேன். உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போதே நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். எனக்கு பூனைகளுக்கு ஒவ்வாமை. எனக்கு கீழே ஒரு ஊசி உங்களுக்கு ஓர் ஏற்று கொடுக்கிறேன். ஒவ்வாமைகள் இல்ல. அதுக்கு தேவையில்லை. நீ பூனைக்கும் சென்று பிடி. இல்லனா அவன் உன்னை பிடிச்சிடுவான். பார்க்கிறேன். எனக்கு ஒரு ருசியான மதிய உணவு காத்திருக்கிறது. இந்த பூனை எங்க இருந்து வந்தது? எப்படி அது கட்டிடத்திற்குள் வந்தது? அதற்குத்தான் குழந்தை உன்னை கையில் எடுத்திருக்கோம். போக வேண்டாம். நீங்கள் அறிகிறீர்களா? நம்மை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இந்த போலீஸ் பொன் புத்தி வந்துடுறதுக்கு முன்னே நான் பூட்டிக் கொள்ளணும். அடுத்த முறை எனக்கு அதிக அதிர்ஷ்டம் இருக்கும். வணக்கம், நான் சுத்தம் செய்ய வந்துள்ளேன். எனக்கு வழி விடுங்கள். அதை பிடி. முதலில் உங்களை நன்றாக பார்ப்பதை முடிக்க வேண்டும். ஏற்புடையதில்லாத அல்லது ஆபத்தான ஒன்றையோ எடுக்கும்போது இருக்கிறாயா என்பதை பார்க்கணும். எனக்கு சிரிக்க வைக்காத. நான் ஒரு சுத்தம் செய்பவள் தான். என்ன? ஒரு கிட்கேட் வேணுமா? எனக்கு ஒன்று உள்ளது. ஓ, நன்றி. எனக்கு ஆனால் அது சாக்லேட் என்பதை நினைக்காதமானது. எனக்கு இது வாக்கில் ஆறு என்ன செய்யறது? ஏன் எனக்கு தொந்தரவு கொடுக்குறேன்? இன்னும் 10 கட்டடங்களை சுத்தமாக வேணும். எனவே எனக்கு தடுத்து நிறுத்தாது. என்ன நடக்குது? சரி, தொந்தரவு கொடுக்காது. குறைந்த வருஷம் நான் சுத்தமாக இருப்பேன். உபகரணங்கள். நன்றி ஆண்டி. நான் உன் நண்பர்களை பட்டு கொண்டு வந்தேன். அவர்களை மூவரையும் கண்டுபிடித்தேன். 3. ஆனா எனக்கு நம்ப முடியல. நான் 3 ஆள் மீன்களை கண்டுபிடித்தேன். ஆற்று மீன்களை என்பர்களை அழைக்கிறாங்க. அவரை எனது நண்பா, தயவு செய்து நிறுத்துங்கள். அங்கே தண்ணீர் உள்ளது. அதிர்ச்சி இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு எதையாவது சந்தேகிக்காதிருக்கும்படி நம்புகிறேன். இங்க என்ன நடக்குது? அடிக்கலத்துல இருக்குது. இங்க ஏன் இருக்கிறீங்க? நான் போறேன். கழிப்பறைக்கு செல்லு. ஓ, அப்படியே நம்ம உடனே இங்க இருந்து வெளியேறுவோம். ஜேன் என் நண்பரை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புறேன். என்ன புரியுது? அவர் இல்லாமல் நான் மிகவும் தனிமையாக இருக்கிறேன். நாய் மிகவும் நினைக்கிறேன்.
எனது பெயர் ஜெர்ரி. அன்றைய நான் உங்கள் செல் கொண்டு பரிசோதிக்க வந்தேன். இதோ எனது கருவி பெட்டி. பாருங்கள், எல்லாம் puzzle இது அப்படின்னு இருக்கும். தோன்றுகிறது. உன்னை உள்ள விடுவேன். போங்க செய்ய ஏய் நிறுத்து. முதல் நீ என் நாற்காலியை பாப்பியா? அது உடைஞ்சிச்சு. நான் அதுல உட்கார முடியாது. ஆம், இது வருவதுதான். இது ஒரு எளிய திருத்தமாகும். எனக்கு டாக்டர் டேப் மட்டும் வேண்டும். ஆம், உள்ளே போங்கள். ஒரு முறை பாஸ் மிக குறைவாகவே ஊழியர்களை வேலைக்கு எடுப்பார். இங்க வா. இங்க விளக்கின் பிரச்சனை இருக்குது. இந்த பல்பை நீங்க தானே திருப்பி பொறுத்துனீங்க. அது எதுவும் இல்லை. இப்போது நான் ஆண்டியை அதை தெரிந்து கொள்ள எண்ணெடுக்க வேண்டும். எப்படி செல்கிறீர்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள். இதை செய்ய நான் சுவர்ல ஒரு பெரிய துளையை வெட்டணும். அதுக்காக ஒரு சுத்தியை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சன்ரைல் சுவர்கள் எங்கேயும் விட வலிமையா இருக்கும். பரவாயில்ல. என்னோட இன்னும் ஒரு துறப்பணி இருக்குது. என்ன வெளியில வரும் வழியில் எனில் கடுமையான வழிகளை அனுசரிக்க வேண்டியிருக்கும். இப்போது இது நிச்சயமா வேலை செய்யும். உங்களுக்கு என்ன ஆச்சரியம்? கவலைப்பட வேணாம். வணக்கம். அது PSHVT மின் விளக்கை குழிச்சலவராகவே இருந்தாலும் டூயிங் இட். இடைவேளைக்கு பிறகு ஆனி தனது நண்பரை தேடுவாள். அவன் எங்கே? அவன் அந்த துணியில விட்டான். நீங்க சுழற்சி கொடுங்க. சுவரில் எவ்வாறு எலி இருக்கிறது? துறைமுகம் ஒன்றையும் தாமதமாகிவிட்டது. நாம் ஓட வேண்டும். வணக்கம். நான் ஒரு ஆபத்து மிகுந்த குற்றவாளியை பிடித்துள்ளேன். அது ஒரு மரம் கடத்தும் கடத்தல்காரன். அவனை ஒரு சிறைக்குள் வைக்க வேண்டும். ஆஹா, அனைவரும் அவரை பிடிக்க ஒரு நீண்ட காலமாக முயற்சிக்கிறார்கள். போங்க, செல்கள் அங்கே இருக்கின்றன. என் வாழைப்பழம் எங்கே? என்ன நடக்குது? ஜான், நீ என் தோழனை கொண்டு வந்தியா? அவர் இதோ. நல்லது. அவரை பார்த்த மகிழ்ச்சி இல்லையா? என்ன ஒரு விஷயம் இது? ஒரு குளிர்ச்சியாக பெரட். விருப்பம் இல்லாதது. அவர் என் பையன் இல்ல. இதனால் சலித்து போறேன். பாவம் விலங்கு. சரி சரி, என்ன நடக்குது இங்க? ஒரு நிமிஷம் இரு. நீ போலீஸ் இல்ல. நான் என் வேலையை செய்ய வேண்டியுள்ளது. என் பொருட்கள் எங்கே? இந்த ஆவி ஒரு வல்லுனர். என்னது என்ன? நான் போகணும். நிறுத்து. நான் உன்னை சேர்ந்து வருவேன். இல்ல, நான் செய்ய மாட்டேன். போல். உனக்கு என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் நான் உன்னை ஊட்டி வைக்க போறதில்ல. இது ஒரு வாழைப்பழம். இன்னைக்கு மற்றும் நாளைக்கு அதுதான் உனக்கு கிடைக்கும். என்ன நடுவுல விடுங்க. நான் கைதிக்கு சாப்பாடு கொண்டு வந்துடலாம். உள்ள அந்த கிறுக்குகளும் இல்லையே நான் நம்புறேன். சரி. நீ என்ன பேசுற? ஏன்னா நான் ஆன் லிஸ்ட் எனக்கு இருக்க முடியும். ஏ ஓ, நான் இவை சிறகுகளை எனக்காக எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாக. சாப்பாடு ருசியாக உண்டீங்க. நன்றி. நாம் முடியும். ஒரு நிமிஷம் காத்திருக்கவும். இந்த முடி எங்க இருந்து வந்தது? எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டி, நான் தான் ஜேன், நல்ல நண்பன். இறுதியாக இனி தொடர்ந்து காத்திருக்க முடியும். ஒரு மரம் வேகமான மற்றும் சுறுசுறுப்பான பொழுதுபோக்கு இல்லையா? வாங்க, இதுவரை போதும். அவள் வருகிறாள். நான் கண்டுபிடிச்சுட்டேன். இந்த பனிதான் மற்றும் இன்னும் சில விலங்குகள். என்ன என்ன இதன் விலங்குகள்? மூடிகளின் கீழே நம்மால் வாசனை அடிக்க முடியும். என்னன்னு நீங்க சொல்றீங்க? எதுவும் இல்லை, நீங்கள் சரி பார்க்கலாம். அது இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு வகை விலங்கு இருக்குது. என் இறக்கைகள் மூடி இருந்தது. பாக்குறீங்களா? எதுவும் இல்லை. நீங்கள் இதையெல்லாம் கற்பனை செய்திருக்க யோசிச்சு வேண்டும். பாருங்க. இல்ல, அதை நான் கண்டுபிடிப்பேன். நீங்கள் அதை எங்காவது ஒழிக்கிறீங்கன்னு சொன்னா எனக்கு தெரியும். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நான் எதுவும் பார்க்கவில்லை. செய்தீர்கள். நான் கேசப் பரிஸ் கொண்டு வந்தேன். அப்படி தலையடியில் குதிப்பது போல நல்ல முயல். நிறுத்து. எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? ஓ, நான் அட்ரஸாக்க வந்தேன். எங்களுக்கு ஒரு குடும்பம் மற்றும் ஒரு சிறிய குழந்தை இருக்கின்றனர். நான் உள்ளே செல்லலாமா? சோ இது தேனி தந்தை மிஸ் பால்பட்டுள்ளது.
பேபி நிச்சயமா முன்னாடி போய் செய்யுங்க. ஆண்டி குடும்பம் பற்றிய எதுவும் சொல்லல. ஆண்டி ஹாய், இது மீண்டும் நான் தான். மேலும் இப்போதாவது நான் ஏன் நீ பார்க்கலை? அவனா ஒரு நாய் என்று உடனே என் மகனே, நீ இப்போது என் கூட இருக்கிறாய். உன்னை நான் மிகவும் மிஸ் பட்டேன். எங்க வா. அவன் மிகவும் பெரிய அவன் அதில் ஊடாக அசைவது முடியாது. அவன் ஓடிடுறான். ஓ ஹாட் டாக்ஸ் என்ன நடந்தது? தயவு செய்து ஒரு விலங்கு கூடமாக மாறுங்கள். ஹே நாயே, நீ எங்கே போகிறாய்? செய்ய மாட்டேன். இல்லை, என்னை தாக்குகிறார்கள். அவர்களை அழைக்க கூறுங்கள். இந்த ஆண்டிய வெளியே கொண்டு வர ஒரு வாய்ப்பா இருக்கலாம் போல இருக்குது. சாவிகள் இங்கே இருக்கின்றன. நீங்கள் என்னை வெளியே அழைக்க முடியுமா? சாவியை தேடணும். இந்த விலங்கினை இயல்பாக வைத்திருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். உனக்கு ஒரு ஹாட் டாக் வேண்டுமா? உனக்கு வேண்டும்னு எனக்கு தெரிஞ்சு. இப்ப போகலாம். நீயும் சிறையிலே போகிறாயே. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே வா. எதுவும் இல்லை. நான் உண்மையிலே எங்க மான், நீ அவனுடன் செல்வாய். புதிய உரிமையாளர். எனினும் நீங்கள் நீண்ட காலமாக ஒன்றாக விற்பனை செய்யலாம். கடைசியாக நாம் கூட இருக்கும். அச்சண்டி நான் வீட்டுக்கு செல்ல முடியும். ஒவ்வொரு சமயத்திலும் நீ மாற்ற முடியுது. அவராக இவ்வாறு காட்டின முடியாது. சமீப காலமாக இந்த சிறையில் மிருக காட்சி சாலை போல நடத்துகிறாய். அதுக்காக நீயும் சில காலம் கம்பிகளுக்கு பின்னால் உட்கார வேண்டும். இனி உன் பக்கமாக எனக்கு பிரச்சனை ஏற்படாது. அது நாங்கள் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் அது